வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் மீண்டும் சூப்பர் ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விப்ரோ நிறுவனம். விப்ரோ தாங்க இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2024 ஓட அது ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதம் மாதம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15,488 ரூபா. நீங்கள் பண்ண போகிறது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க தான் போகிறீங்க அவங்கக்கிட்ட, வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா, செகண்ட் இயரும் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா, தேர்ட் இயரும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா, ஃபோர்த் இயரும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15,000 ப்ளஸ் 488 ருபீஸ். செகண்ட் இயர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17,000 ப்ளஸ் 553 ரூபா. மூணாவது இயர் தேர்ட் இயரில் 19,000 ப்ளஸ் 618 ருபீஸ். ஸோ ஃபோர்த் இயரில் 23,000. ஸோ பேசிக்காக அவங்களே உங்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு 4 வருஷம் அவங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் போனஸாக நீங்கள் சேர்றப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 75,000 ருபீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வெறும் ஒன்றுமே இல்லைங்க. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டே இருந்துட்டு ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கப்போ நான் என்னப்பா வேலை பார்க்க முடியும், இல்லை என்ன வேலை பார்த்துட்டு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு பிசிஏ பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, எம்டெக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, ஏதாவது இந்தியாவில் உள்ள ப்ரீமியர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எம்டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இவங்களுடைய இந்த ஒரு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே அவங்க உங்களுக்கு பே பண்ணிடுறாங்க. நீங்கள் படித்தா மட்டும் போதும். மாதம் மாதம் அவங்களே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. சரிங்களா. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும், 12th பாஸ் ஆகிருக்கணும், கிராஜுவேஷன் 60% இருக்கணுங்க, சிஜிபிஏ 60% இருக்கணும், 6% இருக்கும். இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் 2023 முடிச்சிருந்தாலும் சரி, 2024 முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிசிஏ முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா. அதர் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்கூலோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ பண்ணியிருந்துருக்கக்கூடாது. 10th-லையோ 12th-லையோ ஒரே ஒரு பேக்லாக் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் எல்லா பேக்லாக்கும் 6th செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸை நீங்கள் கோர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேக்ஸு, அப்ளைட் மேக்ஸு இதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸ் வந்து ஒரு கோர் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் வந்து சிஜிபிஏ நல்லா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு கேப்ஸுமே இருக்கக்கூடாது, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை கேட்டகரிக்கெல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண பிறகு அவங்க ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் முடித்த பிறகு உங்களுக்கு 3 months வந்து கூல் ஆஃப் பீரியடுன்னு அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகேங்களா. அந்த கூல் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 3 ரவுண்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் ரவுண்டு என்ன அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட்டு. அதில் வேர்பல் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, குவான்டிடேட்டிவ் பார்ப்பாங்க, ரிட்டன் கம்யூனிகேட்டிவ் டெஸ்ட். இது 4மே இருக்கும். சரிங்களா. ரவுண்ட் 2ல் பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும், ரவுண்டு 3ல் ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும், ரவுண்டு இந்த ஒரு 3 தாங்க இருக்கும். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அவங்களுக்கும் சைன் பண்ணிடுவாங்க. 60 months ஆன அக்ரிமெண்ட்டு. அதுக்குரிய சேலரி தான் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். யாராவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்சிஏ பிஎஸ்சி நீங்கள் படுத்திருந்தீங்களா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.